வணக்கம். இந்திய பொருளாதாரத்தினுடைய பணவியல் கொள்கை பற்றி பார்க்கலாம். ரிசர்வ் வங்கியானது மானிட்டரி பாலிசி கமிட்டி கூட்டத்தில் முக்கிய வட்டி விகிதமான ரெப்போ ரேட் மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில் எந்த மாறுபாடும் செய்யாமல் இதற்கு முந்தைய நிலையில் இருந்த 4% மற்றும் 3.3% மதிப்பையே மீண்டும் நிர்ணயித்துள்ளது. ஒரு பொருளாதாரத்தினுடைய இரண்டு முக்கியமான கொள்கைகள், ஒன்று நிதி கொள்கை, இன்னொன்று பணவியல் கொள்கை. நிதி கொள்கையை தீர்மானிக்கக்கூடியது இந்திய அரசு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நிதி கொள்கையில் எப்படி வரி விதிக்கிறது, எவ்விதமான செலவுகளை மேற்கொள்வது, இந்திய அரசினுடைய வருவாயை அதிகரிப்பது எப்படி போன்ற முக்கியமான கொள்கை முடிவுகளை வடிவமைப்பது இந்திய அரசு. அதே நேரத்தில் பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசியை நிர்ணயிப்பது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ தான் பணவியல் கொள்கையை வடிவமைக்குது. இந்த பணவியல் கொள்கையினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தா சீரான பண அளிப்பை நிச்சயப்படுத்துவது. அதாவது மக்களினுடைய கையில் இயல்பாக எப்போதும் பணம் புழங்குவதற்கு ஏற்ற ஒரு சூழலை அமைப்பது தான் இந்த ஆர்பிஐனுடைய பணவியல் கொள்கையில் முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது. இந்த பணவியல் கொள்கையை ஆர்பிஐ சார்பாக தீர்மானிப்பது ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியினுடைய பேர் மானிட்டரி பாலிசி கமிட்டி. 2016 வரைக்கும் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியினுடைய அனைத்து உறுப்பினர்களும் இந்த ஆர்பிஐ சார்ந்தவர்கள். ஆனால் 2016 இந்திய அரசாங்கம் ஃபினான்ஸ் ஆக்ட் 2016 என்ற ஒரு சட்டத்தை இயற்றியது. அந்த சட்டத்தின் மூலம் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் இடம்பெறக்கூடிய மெம்பர்ஸ் யாரெல்லாம்னா 3 பேர் ஆர்பிஐ சார்ந்தவர்கள், மேலும் 3 பேர் இந்திய அரசால், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் நியமனம் செய்யக்கூடியவர்கள். இந்திய அரசால் நியமனம் செய்யக்கூடிய இந்த 3 நபர்களுடைய மொத்த பதவிக்காலம் 4 வருடங்கள். அவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு முறை தேர்ந்தெடுத்துட்டு 4 வருடம் பதவியில் இருந்தால் அவங்கள மீண்டும் தேர்ந்தெடுக்க இயலாது. அதே நேரத்தில் ஆர்பிஐ சார்ந்தவர்கள் 3 பேர். அதில் அதனுடைய சேர்பர்சன் யாருன்னு பார்த்தா ஆர்பிஐனுடைய கவர்னர். ஆர்பிஐனுடைய கவர்னர் தான் இதனுடைய தலைவர் பதவியை வகிக்கிறாரு. அதே நேரத்தில் இந்திய அரசினுடைய நிதி அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் ஒரு உறுப்பினராக இல்லை, நாட் ஏ மெம்பர். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். கடைசி ஆண்டு ஆகஸ்ட் 2020 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி தான் முக்கிய வட்டி விகிதமான ரெப்போ ரேட் 4%, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 3.35% ஆர்பிஐ நிர்ணயம் செய்துள்ளது. ஓகே, இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தா விலைவாசி, அதாவது இன்ஃப்ளேஷனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்தல். இந்த இன்ஃப்ளேஷனை அளவிடக்கூடிய ஒரு மதிப்பை சிபிஐ அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸினுடைய மதிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் விலைவாசி எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். 2014 உர்ஜித் பட்டேல், இதற்கு முன்னதாக ஆர்பிஐனுடைய கவர்னராக இருந்த உர்ஜித் பட்டேல் கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டில் சொன்ன முக்கியமான அம்சம் என்னென்னா, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 4 ± 2% இருக்கலாம். அதாவது
இந்தியன் எக்கனாமியில் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது இன்ஃப்ளேஷனுடைய முக்கிய குறியீடாக கருதப்படக்கூடிய கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 4 ± 2, அதாவது 4 + 2 அப்படின்னா டோட்டலாக 6%, மேக்ஸிமம் 4 - 2 அப்படின்னா 2% மினிமம் இன்ஃப்ளேஷன் இருக்கலாம். ஸோ 6%க்கு அதிகமாகவும் 2%க்கு குறைவாகவும் இன்ஃப்ளேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த உர்ஜித் பட்டேல் கமிட்டியினுடைய ரிப்போர்ட். அதன் அடிப்படையில் ஜூன் 2020 இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஆனது 6.1% இருக்குது. அதாவது இந்த ரிப்போர்ட்டில் சுட்டி காட்டப்பட்ட 6% விட அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி கூட்டத்தில் முக்கிய வட்டி விகிதமான ரெப்போ ரேட் மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில் எந்த மாறுபாடும் செய்யாமல் ஆர்பிஐ வச்சுருக்கு. இந்த கோவிட்-19 சுச்சுவேஷனில் ரெப்போ ரேட் மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆர்பிஐ அதை செய்யலை. அதை ஏன் அப்படிங்கிறத பின்வருமாறு பார்க்கலாம். அதாவது ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஆர்பிஐ பேங்குக்கு கடன் கொடுக்கும் போது, அதாவது கமர்ஷியல் பேங்க், எஸ்பிஐ, ஐசிஐசிஐ பேங்க் போன்ற முக்கியமான வணிக வங்கிகளுக்கு, கமர்ஷியல் பேங்குகளுக்கு ஆர்பிஐ கடன் கொடுக்கும் போது ஆர்பிஐ வங்கிகளிடமிருந்து வசூலிக்கக்கூடிய வட்டி வீதம்தான் இந்த ரெப்போ ரேட். இந்த வட்டி வீதம்தான் இப்போது 4% இருக்கிறது. அதே நேரத்தில் வங்கி ஆர்பிஐக்கு கடன் கொடுக்கும் போது வங்கிகள் ஆர்பிஐயிடமிருந்து வசூலிக்கக்கூடிய வட்டி வீதம்தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு தான் 3.35% இருக்கிறது. எப்போதுமே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட குறைவாகத்தான் இருக்கும். ஸோ ரெப்போ ரேட் என்ன மாறுபாடுதல்களை அல்லது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ரெப்போ ரேட் எவ்விதமான தாக்கத்தை ஒரு பொருளாதாரத்தின் மீது ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தா, ஆர்பிஐ பேங்குக்கு கடன் கொடுக்கும் போது வசூலிக்கக்கூடிய வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும்போது, அதாவது ரெப்போ ரேட் அதிகமாக இருக்கும்போது வங்கியானது கஸ்டமர்ஸ் இல்லாட்டா ஒரு கார்ப்பரேட் இல்லாட்டா ஒரு தனி மனிதர்கள் இவங்களுக்கு கடன் கொடுக்கும் போது அந்த கடன் தொகைக்கு வசூலிக்கக்கூடிய வட்டி விகிதமும் அதிகமாக இருக்கும். அதே வேளையில் ஆர்பிஐ வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும் போது ரெப்போ ரேட்டின் அளவு குறைவாக இருந்தால் வங்கி கஸ்டமர்களுக்கு கடன் கொடுக்கும் போது அதற்கு வசூலிக்கப்படக்கூடிய வட்டி விகிதமும் குறைவாக இருக்கும். ஓகே, கோவிட்-19 சிச்சுவேஷனில் இந்த ரெப்போ ரேட் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதாக நான் சொன்னேன். ஏன்னா கோவிட்-19னால் கஸ்டமர், அதாவது பீப்புள், மக்கள்கிட்ட கையில் பணம் குறைவாக இருக்குது. இந்த நேரத்தில் ஆர்பிஐ பேங்குக்கு கொடுக்கக்கூடிய கடத்துக்கு குறைவான வட்டியை வசூலித்தால் வங்கிகள் கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய பணத்துக்கு குறைவான வட்டியை வசூலிப்பார்கள். அதனால் மக்கள் கையில் அதிகமாட்டு பணம் போய் சேரும். ஸோ இப்படி இருந்தும் ஆர்பிஐ ஏன் வட்டி விகிதத்தை குறைக்கல அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இப்போது மக்கள் கையில் காசு இல்லை. ஒரு புறம் அப்படி இருந்தாலும் இங்கே கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய விலைவாசி அதிக அளவில் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆர்பிஐ வட்டி விகிதத்தை குறைத்தால் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு கம்பெனியை எடுத்துக்கிட்டேன்னா தொடர்ச்சியான லாக்டவுன் மற்றும் கண்டினியூஸாக போட்ட லாக்டவுன், அதே நேரத்தில் மக்கள் அனைவருக்கும் பொது போக்குவரத்து போன்ற அத்தியாவசியமான நிகழ்வுகள் இல்லாத காரணத்தினால நிறைய பேருக்கு வேலைக்கு போக முடியலை. ஸோ ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனியில்
முழுக்க முழுக்க நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. ஸோ ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிற காரணத்தினால பொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடியவில்லை. ஸோ பொருட்கள் எப்படி தான் இருக்குது, குறைவாக தான் இருக்குது. ஸோ பொருட்கள் குறைவாக இருக்குன்னா இந்த ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் டிமாண்டு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏன் டிமாண்ட் அதிகமாக இருக்கும்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டேன்னா நார்மலாக ஒரு இயரில் 100 பைக்கை உற்பத்தி செய்யக்கூடிய நேரத்தில் இங்கே போய் ஒரு 100 பேர் வாங்குகிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் அதே நேரத்தில் இப்போது இந்த 100 பேர் வாங்க போகிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் 100 இல்லை, இப்போ குறைஞ்சிருக்கு, 50 தான் இருக்குது. ஸோ நம்ம வாங்க போகிறதுக்கு நெய்யும் நம்மளுடைய டிமாண்ட். இவங்க நமக்கு பைக்கை கொடுக்கறதுக்கு பேர் சப்ளை. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே தொடர்ச்சியாக போட்ட லாக்டவுன், அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய கோவிட்-19 சுச்சுவேஷனால் இங்கே இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனும் கம்மியாக இருக்குது. ஸோ சப்ளை குறைஞ்சிருக்கு, அதே நேரத்தில் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது. எப்பெல்லாம் சப்ளை குறைஞ்சி டிமாண்டு அதிகமாக இருக்கிறதோ, சப்ளை குறைவு டிமாண்டு அதிகம் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளுடைய விலை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இந்த சுச்சுவேஷன் தான் இந்த கோவிட்-19 காலத்தில் பொருட்களுடைய விலையை அதிகப்படுத்தி இருக்குது. அதனால தான் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ இதுக்கும் ரெப்போ ரேட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே பொருட்களுடைய விலை அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டினுடைய அளவை குறைக்கும் போது வங்கிகள் இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமருக்கு கடன் கொடுப்பாங்க. ஸோ கஸ்டமருக்கு குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கும்போது அதிக கஸ்டமர் போய் அதிக கடன் தொகையை பேங்க்ல இருந்து வாங்குவாங்க. ஸோ மக்கள் கையில் இப்போ என்ன இருக்குது, அதிக அளவு காசு இருக்குது. பொருட்களுடைய விலை ஏற்கனவே அதிகமாக இருக்கிறது. இப்போது மக்கள் கையில் மறுபடியும் அதிக பணம் போகும்போது விலை அதிகமாக இருந்தாலும் மக்கள் இந்த பொருளை மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ண தொடங்குவாங்க. ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அளவை விட பொருட்களுடைய விலை இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனை விட இன்னும் அதிகமாக இன்ஃப்ளேஷன் ஆகக்கூடிய நேரத்தில் மறுபடியும் எக்கனாமியில் ஒரு மிகப்பெரிய செட்பேக், அதாவது மிகப்பெரிய பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த காரணத்தினால தான் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைக்காமல் அதே நிலையில் வச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தா இப்போது இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விலைவாசி ஏற்றம் சராசரி மனிதர்களை எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்த்தேன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்சன் ஒரு 100 ரூபாவை கொண்டு பேங்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. அதை டெபாசிட் பண்ணுறதுக்கு பேங்க் ஒரு 4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் தாண்டி, ஒரு 1 இயர் தாண்டி இது ஒரு 104 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. அதே நேரத்தில் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விலைவாசி அதிகம் ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த விலைவாசி 10% இருக்குதுன்னு சொன்னால் இதே 100 ரூபா 110 ரூபாயாட்டு மாறும். அதாவது பொருட்கள், அத்தியாவசிய பொருளுக்கு செலவிடக்கூடிய மதிப்பானது வங்கிகளில் போட்டு கிடைக்கக்கூடிய வட்டியினுடைய மதிப்பை விட அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்குதுன்னா சிபிஐங்கிறது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துன்னா என்ன அர்த்தம்? லோ இன்ட்ரெஸ்ட். இங்கேயே பார்த்தோம் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அதே நேரத்தில் பேங்கில் இருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நமக்கு குறைவான அளவு தான் கிடைக்குது. அப்போது லோ இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் மக்கள் மோர் கோல்டில் தான் என்ன பண்ணுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டுக்கு அதிகமாயிரும். ஸோ ஏன் கோல்டுக்கு அதிகமாகுது அப்படின்னு பார்த்தேன்னா, இப்போது இன்ஃப்ளேஷன் எப்பெல்லாம் ஜாஸ்தி ஆகுதோ அந்த நேரத்தில் எல்லாம் மோர் கோல்டு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதே நேரத்தில் கோல்டுனுடைய விலையும் அதிகமான அளவில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ கோல்டுக்கு விலை எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படிங்கிறது தனியாக பார்க்கலாம். ஸோ அதிகமாக கோல்டுனுடைய விலை அதிகமாச்சுன்னு சொன்னால்
வீக் ருப்பி அப்படின்னு இருக்குது. ஏன் ருப்பி வந்து வீக் ஆகுது? ஏன்னா கோல்டை நம்ம வெளி நாடுகளிலிருந்து அதிக அளவுக்கு என்ன பண்ணுறோம், இறக்குமதி பண்ணுறோம். கோல்டனுடைய விலை அதிகமாகுதுன்னு சொன்னால் உலக சந்தையில் கோல்டனுடைய விலை அதிகமாகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போது கோல்டுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகியாச்சு. அந்த நேரத்தில் கோல்டனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்பு வந்து குறையும். எப்படி குறையும்? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 10 கிராம் கோல்டு இப்போது 1 லட்சம் ரூபாவுக்கு, இது ஒரு உதாரணம் தான், எக்ஸாக்டான வேல்யூ கிடையாது. 10 கிராம் கோல்டு 1 லட்சம் ரூபாவுக்கு கிடைத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதனுடைய டிமாண்ட் அதிகமாகும் போது இது 1,25,000க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, டாலருக்கு நிகரான இந்திய பணத்தினுடைய மதிப்பு என்ன ஆகுது, குறையுது. ஸோ இந்திய மதிப்பு குறையும் போது பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஏன் எக்ஸ்பென்ஸ் ஆகுது? ஏன்னா பெட்ரோலையும் அதிக அளவில் நம்ம என்ன தான் பண்ணுறோம், இறக்குமதி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீக் ருப்பி இருக்கும் போதெல்லாம் பெட்ரோலுடைய விலை வந்து அதிகமாகுது. ஏன் அதிகமாகுது? வீக் ருப்பின்னா $1 70 ரூபா அப்படின்னு இருக்கிறது. அதே $1 மதிப்பு 75 ஆகிறது தான் இந்தியாவுடைய மதிப்பு வந்து வீக் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் வீக் அப்படின்னு பார்த்தா 70 ரூபா கொடுக்கும்போது $1 நேற்றைக்கு கிடச்சிட்டு இருந்துன்னா இன்றைக்கி 75 ரூபா கொடுத்தா தான் $1 கிடைக்குது. ஸோ நம்ம 5 ரூபா அதே சேம் அமௌண்ட் ஆஃப் டாலரை வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்போது நம்ம இந்திய பணத்தினுடைய மதிப்பு வீக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே கண்டிஷன் தான் இந்த பெட்ரோலுக்கும் அப்ளை ஆகும். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு 50 ரூபா இருந்துச்சுன்னு சொன்னால் அதே டைமில் அதே பெட்ரோலுக்கு 1 லிட்டருக்கு நம்ம அமௌண்ட்டு வீக் ஆனதுனால 60 ரூபா கொடுக்க வேண்டிய நிலை வரும். ஸோ இந்திய பொருளாதாரத்தில் நமக்கு அதிக அளவில் பெட்ரோல், அதாவது வந்து ஆயிலினுடைய தேவை அதிகமாக இருக்குது. நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதிக ஆயிலை இம்போர்ட் பண்ணும்போது நம்மளுடைய ருப்பியினுடைய வேல்யூ வந்து வீக் ஆகுது. ஸோ பெட்ரோலுடைய விலை அதிகமாகிறதுனால அதனை தொடர்ந்து எல்லா பொருட்களுடைய விலையும் அதிகரிக்கிறது. இது ஒரு நிலை. இது என்ன ஆகுது? இதுதான் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா நம்ம பார்த்த மாதிரி 6% விட அதிகமாக போனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் நடக்கும். அதே இதில் நம்ம பார்த்தோம் வந்து 4 + or -2 பார்த்தோம். ஸோ 4 + 2 6% ஆச்சுன்னா என்னென்ன விளைவுகள் அப்படின்னதை பார்த்துட்டோம். சேம் டைமில் இதை விட குறைஞ்சிடுச்சுன்னா 4 - 2 அப்படின்னா 2%. இந்த 2%-ஐ விட குறைவாக இந்த சிபிஐ வந்துன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இப்போ ப்ரைஸ் ஃபால்ஸ்னால் எல்லா பொருட்களுடைய விலையும் குறையுது. எல்லா பொருட்களுடைய விலையும் குறையும் போது ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபிக்ஸ்டு சேலரியை எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஃபிக்ஸ்டான வாடகையை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டான கரண்ட் பில்லு அந்த கம்பெனிக்கு எப்போவுமே வந்துட்டுருக்கு. ஒரு ஃபிக்ஸ்டான எக்ஸ்பெண்டிச்சர் எப்போவுமே அந்த கம்பெனிக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த கம்பெனினால் தயாரிக்கப்பட்ட பொருட்களினுடைய விலை தொடர்ந்து குறையுது அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன தெரியுது, அவர் உருவாக்கின பொருட்களுக்கு பெரிய அளவுக்கு டிமாண்ட் இல்லை. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுவார், அவர் வந்து அந்த தொழிலை வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டார். ஸோ அவருடைய நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்கக்கூடிய நிறைய ஆட்களை ஆள் குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபடலாம். அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆகுது, ஜாஸ்தியாகுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாகும் போது கம்பெனியில் வந்து அதிக வருமானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதிக வருமானம் இல்லாதனால அவங்க செலுத்தக்கூடிய டேக்ஸினுடைய அளவும் குறையுது. லோ டேக்ஸ் கலெக்ஷன், கவர்மெண்ட்டுக்கு அதிக அளவு டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியலை. டேக்ஸ் அதிகமாக கிடைக்கலன்னு சொன்னால் கவர்மெண்ட்டால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது வந்து கல்வி, அதே நேரத்தில் முக்கியமான சுகாதாரம் போன்ற முக்கிய துறைகளுக்கு அதிக அளவு எக்ஸ்பெண்டிச்சரை செய்ய முடியாது. இது இந்த சிபிஐ ஆனது 2%க்கு கீழே வந்தால் வரக்கூடிய விளைவு. ஸோ இதனால் ஆர்பிஐ இப்போ என்னென்ன வழிமுறைகளை நெறிப்படுத்தியிருக்காங்கன்னா, மொரட்டோரியம் நாட் பியாண்டு August 31. மொரட்டோரியம்னா நம்ம முதலே தெரிஞ்சது தான். அந்த நம்ம எடுக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் எல்லாத்துக்கும் கட்டக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட்டை ஒரு 6 மாதத்துக்கு, அதாவது August 31 வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா
தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அந்த கன்செஷனை இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு மேலேயும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைமில் ஆர்பிஐ பேங்குக்கெல்லாம் எவ்விதமான வழிகாட்டுதல்களை கொடுத்துருக்காங்கன்னா ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் லோன். ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய லோனை ரீஸ்ட்ரக்சர் மாற்றி அமையுங்க அப்படின்னா டைம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லோனை 5 இயருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 7 இயர்ஸுக்கு கொடுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அந்த பேங்கை பொறுத்து ரேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9ன்னு கொடுத்துருக்கிறத 7ன்னு குறைச்சி கொடுங்க. இல்லை அது அப் டு பேங்க். இதெல்லாம் என்னது ரீஸ்ட்ரக்சரிங் லோன். ஒரு லோனை மாற்றி அமைப்பதற்கான வழிமுறைகளை ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோல்டு வேல்யூ இதுக்கு மீனிங் எல்டிவி வேல்யூன்னு சொல்லுவாங்க, லோன் டு வேல்யூ. அதாவது லோன் டு வேல்யூ அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம பேங்குக்கு அடமானம் வைக்கிறதுக்கு கொண்டு போகக்கூடிய கோல்டுக்கு அந்த கோல்டினுடைய விலையில் 75% கொடுப்பாங்க இது வரைக்கும். பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த 75%-ஐ 90% ஆட்டு மாற்றியிருக்காங்க. அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுன் கோல்டனுடைய விலை இருக்குதுன்னு சொன்னால் அதில் 75% தான் இது வரைக்கும் எடுக்க முடியும். பட் இப்போ இதை 90% மாற்றின பிறகு இதனுடைய அமௌண்ட்டை அதுக்கு ஏற்றபடி எடுக்கலாம் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. நன்றி.